வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே வீடியோ ஃபார்மெட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு லேப் இருக்குது. ஸோ அந்த லேபில் எப்படி நம்ம செய்ய போகிறது, என்ன சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போகிறோம், என்ன அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் அந்த மொபைல் கம்ப்யூட்டிங் லேப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னா என்ன சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேடிகே ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு கண்டிப்பாக வேணும். ஒன்று வந்து ஜாவா டெவலப்மெண்ட் கிட் வேணும், அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் வரும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜேடிகே எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, அப்புறம் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துருவோம். ஏன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ஹை சிஸ்டத்தில் மேக்ஸிமம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, 10, ஸோ இந்த ஓஎஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒர்க் ஆகும். லினக்ஸ் இருந்தால் கூட லினக்ஸில் கூட ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து ஒர்க் ஆகும். மினிமம் கண்டிப்பாக வந்து 2GB ரேம் இல்லாமல் எந்த சிஸ்டமும் வந்து ஆண்ட்ராய்டு வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் வந்து 2க்கு மேலே மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ ஜிபி நீங்கள் வச்சுருக்கீங்களோ வச்சுருக்கலாம். 16GB 32GB உங்களுக்கு ரேம் வந்து கெப்பாசிட்டி, உங்கள் சிஸ்டமோட கெப்பாசிட்டி லேட்டஸ்ட் சிஸ்டமாக இருந்தால் கூட இருந்தால் உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து ஃபாஸ்ட்டாக நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 2GB கண்டிப்பாக நமக்கு தேவை. மினிமம் 2GB வேணும், மேக்ஸிமம் 4GB வந்து வரை நம்ம வந்து இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் 1280x800 சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி i3, i4, i5, i7 இந்த மாதிரி இருக்கிற ப்ராசஸராக இருந்தால் உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஆப் வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து அவுட்புட் வந்து கிடைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதை விட ரொம்ப கம்மியாக இந்த இப்போ டியூயல் கோர் டு டியூ இந்த ப்ராசஸர் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம், ஒர்க் ஆகும். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக மினிமம் 2GB ரேம் இருக்கணும். 2GB ரேமை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அவுட்புட் வந்து பார்க்கறதுக்கு 5 மினிட்ஸ் ஆகுது கண்டிப்பாக ஆகும், தேவைப்படும். சரிங்களா? அதனால கொஞ்சம் ரேமோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி சிஸ்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் உங்களுடைய அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் பண்ண பாருங்க. சரிங்களா? சரி ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது, ஜேடிகே எப்படி டவுன்லோட் பண்றது, எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். சரிங்களா? அதை டவுன்லோட் பண்றது டவுன்லோட் பண்றது நான் ஜஸ்ட் அப்படியே சொல்லிடுறேன். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய சிஸ்டம் வந்து என்ன டைப்பான சிஸ்டம், 32-bit OS 64-bit OS அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. 32-bit OS அப்படின்னா 32-bit இருக்கிற ஜேடிகே 7க்கு மேல எந்த ஜேடிகே இருந்தாலும் சரி, 7, 8, 9 இந்த மாதிரி எந்த ஜேடிகே ஜாவா டெவலப்மெண்ட் கிட் எதுவாக இருந்தாலும் சரி, 32 உங்களுடைய சிஸ்டம் வந்து 32-bitனா 32-bit இருக்கிற ஜேடிகே 32-bit இருக்கிற அந்த 7 ஜேடிகே 7 ஜேடிகே 8 வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லது. 64-bitனா சிஸ்டத்தில் இருக்கு அப்படின்னா 64-bit இருக்கிற ஜேடிகே 7 அல்லது 8, 10, 11 நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய 2021 வரைக்கும் வெர்ஷன் வந்துருச்சு. லேட்டஸ்ட்டாக இருக்கிற வெர்ஷன்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டத்தில் வந்து ரொம்ப ஹை மெமரி கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி வந்து அந்த எமுலேட்டர்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஆகிப்போம். ஸோ அதனால வந்து நமக்கு அவுட்புட் வந்து சீக்கிரமாக நம்மளால அவுட்புட் வந்து பார்க்க முடியாது. ஸோ அதனால ரொம்ப கம்மியான வெர்ஷன் இருக்கிற அந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான மெமரி கெப்பாசிட்டி, சப்போஸ் நான் ஒரு 2GB தான் ரேம் வச்சிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட அதான் இருக்கு, அதை தான் இன்ஸ்டால் பண்ண போறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வெர்ஷன், ரொம்ப ஓல்டு வெர்ஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ரொம்ப கம்மியான கெப்பாசிட்டி இருக்கிற அந்த விர்ச்சுவல் டிவைஸ் வந்து உங்களால யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ஹையஸ்ட் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களால கம்மியான விர்ச்சுவல் மிஷின், கம்மியான அந்த ஏபிஐ லெவல் இருக்கிற விர்ச்சுவல் மிஷின் வந்து உங்களால இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆப்ஷனே வராது. சரிங்களா? ஸோ அதனால ரொம்ப கம்மியான வெர்ஷன் இருக்கிறத நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்க ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ 1.5.1 ஸோ அந்த மாதிரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 1.2.0 3 நீங்க போனீங்கன்னாவே ஏபிஐ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 19 தான் வரும். ஸோ
அதனால உங்களுடைய அந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றது, விர்ச்சுவல் டிவைஸ் கிரியேட் பண்றது உங்களுக்கு ரொம்ப கம்மியாகி போயிடும். சரிங்களா? ஸோ அதனால கொஞ்சம் நம்ம அவுட்புட் பார்க்கறது ரொம்ப கஷ்டம். லேட்டஸ்டா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுட்டா, இப்போ அந்த ஜாவா ஜேடிகே வந்து 2 தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஜாவா வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்றதுக்கு அந்த ஜேடிகே நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க ஜேடிகே வந்து என்ன பண்ணுங்க, இன்ஸ்டால் பண்ண 2 தடவை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கும். ஸோ இது எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து செஞ்சுக்கணும். ஜாவா வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுல நெக்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஜேடிகே 7 யூஸ் பண்ணியிருக்கேன். அது 64 பிட். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து போயிட்டே இருக்கும். சரி, காப்பிங் நியூ ஃபைல்ஸ், எக்ஸ்ட்ராக்டிங் இன்ஸ்டாலர். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சு இன்ஸ்டாலேஷன் வந்து போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஜேஆர்இ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த ஜேஆர்இயும் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அதுவும் வந்து அந்த ஜேஆர்இ அப்படிங்கிற அந்த ஃபைலும் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். சரி, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் உங்களுடைய சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டரில் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா அந்த இது ஓப்பன் ஆகும். அதில் வந்து அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அந்த என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸில் நீங்கள் அந்த சிஸ்டம் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஒரு பாக்ஸ் மேலே வந்து யூசர் வேரியபிள், கீழே வந்து சிஸ்டம் வேரியபிள் 2 இருக்கும். அந்த சிஸ்டம் வேரியபிள்ல பாத் அப்படிங்கிறதுல நீங்கள் இந்த ஜேடிகேனுடைய பாத் வந்து அதில் வந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அப்படி வராமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ ஜேடிகே வந்து சி டிரைவ்ல எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அதை வந்து அப்படியே அந்த பாத் வந்து காப்பி பண்ணி C:\n இருந்துச்சு. அப்படி C:\n ஜாவா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல ஜாவாக்குள்ளார ஜேடிகே 7 என்ன இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த அப்படியே காப்பி பண்ணி அந்த பாத் அப்படிங்கிறதுல கொண்டு போய் பேஸ்ட் பண்ணி போட்டு விட்டுருங்க. சரிங்களா? அல்லது ஜாவா ஹோம் அப்படிங்கிறது கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுவும் அதே மாதிரி ஜாவா _ ஹோம் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருங்க. சரி, சப்போஸ் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு ஒரு சில சமயத்தில் அந்த மாதிரி எரர் வரலாம். எரர் வந்தால் நீங்கள் அதை போய் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் இன்ஸ்டால் பண்ணும்போது. சரிங்களா? இப்போ வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அதாவது பாருங்க 1.4.1 பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்கும். அந்த 1. பாருங்க, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பண்டில் ஐஃபோன் 141.245656.0 windows.exe அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த 1.5.1 EXE ஃபைல். இந்த ஃபைலை வந்து நீங்க அப்படியே கூகுள் சர்ச்ல போய் சர்ச் பண்ணிருந்தீங்க அப்படியே வரும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் 2 தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் வந்து நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வெரிஃபை இன்ஸ்டாலர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த மாதிரி ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் வரும். வெல்கம் டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ, ஆண்ட்ராய்டு எஸ்டிகே, ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ், இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இன்டர் HAXM அப்படிங்கிறது ஒரு சில சமயத்தில் வரும். ஏன்னா உங்களுடைய சிஸ்டம் வந்து HAXM வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட் i3 ப்ராசர் அந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த HAXM வந்து இருக்கும். அது கம்மியான இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HAXMலாம் இருக்காது. இருந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லைன்னா அதுவே வராது. நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாமல். சரிங்களா? நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டுருங்க. நம்ம இன்ஸ்டால் ஆக போது அக்ரி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மெசேஜ் வரும். அக்ரின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுடைய சிஸ்டத்தில் எந்த டிரைவ்ல வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் ஆக போது, எந்த டிரைவ்ல வந்து நீங்கள் அந்த எஸ்டிகே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் இந்த ஆண்ட்ராய்டுக்கு தேவையான எஸ்டிகே ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே இன்ஸ்டால் ஆக போகுது அப்படிங்கிற பாத்தெல்லாம் காமிக்கும். அது எங்க வந்து இந்த எஸ்டிகே இன்ஸ்டால் ஆயிருக்குங்கிற பாத்தை வந்து நீங்க ஒரு தடவை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது HAXM இன்ஸ்டலேஷன் உங்க சிஸ்டம் சப்போர்ட் பண்ணா மட்டும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். உங்க சிஸ்டம் இது சப்போர்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோவே வராது. ஏன்னா HAXM உங்க சிஸ்டம் சப்போர்ட் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்க அந்த உங்களுடைய எமுலேட்டர் வந்து ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ஃபாஸ்டா ரிசல்ட் வந்து கிடைக்கும். இல்லாத சிஸ்டத்துல கொஞ்சம் ஸ்லோவா தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த எமுலேட்டர் வந்து ரன் ஆகிறதுக்கு 2 GB வந்து எடுத்துக்கும். ஸோ அதுக்காக இந்த விண்டோ வந்து நமக்கு வருது. ஸோ இந்த விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்க சிஸ்டம் XAM சப்போர்ட் இருந்தால் மட்டும் வரும், இல்லைன்னா வராது. இருந்துச்சுன்னா வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது இன்ஸ்டால் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அடுத்து இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோதான், நமக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் ஆகுது. சரிங்களா?
நமக்கு ஃபுல்லாக 100% வரைக்கும் இன்ஸ்டால் ஆகிறது வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிகேல நமக்கு தேவையான அந்த ஃபைல்ஸ் எஸ்டிகே அப்படின்னு சொல்லி ஒரு கீழே ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த ஃபோல்டரில் நமக்கு இந்த எஸ்டிகேக்கு அந்த இதெல்லாமே வந்து அதில் போய் இன்ஸ்டால் ஆகிடும். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஸ்டார்ட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக டிக்ல இருக்கு. டிக்ல இருந்து நீங்கள் ஃபினிஷிங் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த டிக் எடுத்து விட்டுறலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இதுக்கப்புறமேட்டு இது இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நெட்டு வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். நெட் இருந்தால் தான் நம்ம இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து அதுக்கு தேவையான ஒரு சில ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெட்லேருந்து எடுத்துக்கும். ஏன்னா இது ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால உங்ககிட்ட நீங்கள் கண்டிப்பாக வந்து நெட் கனெக்ஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து ஆன் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபைல்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருந்தா கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகி உங்களுடைய சிஸ்டத்தில் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த ஒரு ஸ்டெப் வரும். ஐ டு நாட் ஹாவ் ப்ரீவியஸ் வெர்ஷன். இதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களா, இருந்துச்சுன்னா அதில் இருக்கிறத எடுத்துக்கிட்டோமான்னு கேட்குது. நம்ம எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல, இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது ஐ டு நாட் ஹேவ் ப்ரீவியஸ் வெர்ஷன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த எஸ்டிகே வந்து தேவையானதெல்லாம் நெட்டை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு தேவையான அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். பாருங்க, செக் பண்ணுது எஸ்டிகேவை. அதுக்கு தேவையானது ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து மிஸ் ஆனது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. சரியா? 5GB கூகுள் ரெபாசிட்டரி டிவிஷன் 25 ஏன்னா அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அந்த அப்டேஷன் வந்து இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு நீங்கள் நெட்டு கனெக்ட் பண்ணி நீங்கள் எல்லாமே வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரெக்டான அந்த எஸ்டிகே வந்து கரெக்டாக கான்ஃபிகர் ஆகி ரெடியாக இருக்கும். சரிங்க? எஸ்டிகே பிளாட்ஃபார்ம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோனுடைய ஃப்ரண்ட் ஸ்க்ரீனு. இதில் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் நியூ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக போகுது. சரிங்களா? சரி, ஓகே. இவ்வளோதாங்க ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இந்த மொபைல் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற இந்த லேப்ல வந்து இருக்கிற ஒரு லேப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்யறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏவிடி ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் மிஷின் ஏவிஎம் எப்படி வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் அடுத்ததுல இவ்வளோதாங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதே சமயத்தில் கமெண்ட் பண்ணுங்க. எஸ்கே தகவல் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.